செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்கள் பெற்றுக்கொள்ளும் வருமானங்களை தமது பிரதேச மக்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட ஏனைய மேம்பாடுகளுக்கு செலவு செய்ய வேண்டும். அதனை விடுத்து அதனை நிரந்தர வைப்பிலிட்டு சேர்த்து வைத்திருக்க கூடாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பருத்தித்துறை மரக்கறி பொதுச்சந்தை இன்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் 45 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த சந்தை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் செயலாளர் திருமதி தாரணி கஜமுகன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், ஒதுக்கப்படும் நிதியை உரிய காலத்தில் செலவு செய்து முடிப்பது என்பது எமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்டடத்தை மிக நேர்த்தியாக உரிய காலத்தில் நிறைவேற்றிய ஒப்பந்தக்காரருக்கு நன்றி தெரிவித்தார். பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் தனது உரையில் அந்த வகையிலே இந்த வருஷம் வந்து இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஜனாதிபதி வந்து எடுத்திருக்கிறார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா சொல்லி அதுக்குள்ள சில விடயங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று உள்ளிட்டு லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகம் வந்தால் அடுத்தது மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற நிர்வாகம். எங்களுக்கு அந்த அலுவலகத்துக்கு போனால் எனக்கு நேர்மையான விரைவான ஒரு அன்பான சேவை கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு நிர்வாகம் நடைபெறும். அதுதான் மிக முக்கியமானது. அதிகமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல இடங்களிலே பார்த்துக்கிறோம். பல அலுவலகங்களிலே மக்கள் வந்து தங்களுடைய காரியங்களை உடனே செய்கிறார்கள். நாங்கள் விளையாட்டி ஒரு தெரிந்த அளவு கொண்டு போனால் தான் வேலை நடக்கும். அவ்வாறு அலுவலகங்களில் தெரிந்த அளவு கொண்டு போனால் தான் வேலை நடக்கும். இல்லாட்டி செய்கிறார். அது சில சில பிள்ளையான நடத்தைகள் நாங்கள் அதை மாறணும். நாங்கள் யார் வந்தால் எவர் வந்தாலும் உடனே செய்து கொடுத்தார்கள் மாறணும். அப்படி மாறணும். அப்போ தான் மக்கள் வந்து நம்பிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு விரிவான சேவை அந்த வகையில் மாறும். அவை இந்த அநேகமான இடங்களிலே இந்த இளைஞர்கள் இருப்பது நான் சந்தோஷப்படுகிறேன். அதில் இந்த இதில் உள்ளாட்சி விவரியான ஒரு இளமையானவர்கள் செயலாளர் நகரசபை செயலாளர் இளமையை வாங்கியவர்கள் அவர்கள் அந்த உத்தியோகம் இருக்கும். அந்த அனுபவம் செய்ய வேண்டும் என்ற உத்தியோகம் இருக்கும். அந்த விளையாட்டை இதை புரிந்து இந்த அணியை வாங்கி இதை செய்ததும் நான் பாராட்டுகிறேன். மிக முக்கியமான ஒன்று. உயர்நிலத்தில் ஏறி இறங்குவது என்பதை எல்லோருக்கும் இருக்கிறார். அந்த வகையில் கட்டிடமாக அமைந்திருக்கின்றது. இதில் நாங்கள் பிள்ளையான சொசைட்டியை நீங்கள் திறம்பட பாதுகாப்பு அதன் முக்கியம் பராமரிப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த நாடு சபை இந்த ஒரு நிலக்கரி சந்தை என்பது மிக முக்கியமானதாக இந்த மக்களுக்கு நல்ல சேவை வழங்குவதற்கு இந்த பகுதி வளங்கள் எளிமையானது. அது மட்டுமல்ல, அந்த பகுதி வளங்களை மேம்படுத்துகின்ற பொழுது நகர சபைக்கும் ஒரு வருமானம் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த வருமானங்கள் வந்து மக்களுக்காக செலவழிக்கப்படுகிறது ஆகணும். அதான் மிக முக்கியமான கூடுதலான சபைகளை நான் பார்த்துட்டேன். கூடுதலான சபைகளை அவர்கள் பிக்ஸ்டு பகுதியில் போகிறதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது அல்ல, மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்யணும், மக்களுக்கு அதை செலவழிக்கணும் தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த நாங்கள் இவ்வாறான மாதிரி அதனுடைய அரசாங்கத்துடைய முக்கியமான நோக்கமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் டிஜிட்டலைசேஷன் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயப்படுத்துவதன் மூலமாக அந்த விரைவான சேவை வழங்குவதால் எந்தவித பாரபட்சமும் இன்றி ஒரு நேர்மையான விரைவான சேவை வழங்குவதற்கு அந்த டிஜிட்டலைசேஷன் உடனடியான சேவை வழங்குவதற்கு அந்த வகையில் நாங்கள் மாறவும் எங்களுடைய மக்களும் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு சிறந்த சேவை செய்வதற்கு இந்த அரசவை இந்த மரக்கறி சந்தை அது மிக முக்கியமான மாநிலங்கள். அதோடு இந்த தரமான ஒரு சேவையை இந்த 2025ஆம் ஆண்டு மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய விதத்தில் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் நமது சேவைகள் எல்லாம் மாறும். அவை எல்லா அரச நிர்வாகங்களும் சிறந்த சேவையை வழங்குவதற்கு
நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டிலே மக்கள் இந்த விதமான ஒரு கஷ்டத்தை தமது சேவையில் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாக இது அமைய வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு அந்த வகையிலே இவ்வாறான சுற்றுலாவாசிகள் வருகின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் கிராமிய பொருளாதாரத்துக்கு அவர்களை பங்கேற்க வைக்கலாம் என்பதிலே தான் ஒரு கிராமியத்துடைய பொருளாதார முக்கிய வங்கியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி எவ்வாறாக அவ்வாறான வருகின்றவர்களை இங்கே இருக்கின்ற பொருட்களை வாங்க வைப்பதற்காக எங்களுடைய உழைப்பாளர்கள் அது நிலம் சார்ந்ததாக இருக்கலாம், கடல் சார்ந்ததாக இருக்கலாம், உள்ளூர் உற்பத்தியாக இருக்கலாம், அவ்வாறான பொருட்களை சந்தைப்படுவதற்கு ஒரு இலகுவான வாய்ப்பாக நுகர்வோரும் எப்போதும் சந்திக்கின்ற ஒரு இடமாக இந்த சந்தைகள் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறான நிலையமாக இந்த நிலையம் உழைப்பதற்கான ஏற்பாடுகளை பார்க்கும்போது மகிழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் சத்தியசீலன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு, யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் போ ஸ்ரீவர்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. நெல் கொள்வனவு செய்வதற்கு போதிய களஞ்சிய வசதிகள் இருந்த போதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என்று அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான கலந்துரையாடலில் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகரித்த விலையில் மீண்டும் எமது மாகாணத்திற்கு கொண்டு வரப்படுகின்றமையை தவிர்ப்பதற்காக யாழ்ப்பாணம் பகுதி அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரினார். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் ஊடான நெல் கொள்வனவுக்குரிய நிதியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கியின் வடபிராந்திய அலுவலக முகாமையாளர், ஏனைய அரச மற்றும் தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அங்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது கடந்த காலங்களிலும் கடன்கள் வழங்கப்பட்டதாகவும் இம்முறையும் கடன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். குறைந்த வட்டி வீதத்தில் நெல் கொள்வனவுக்காக வழங்கப்படும் கடன் எல்லையை உயர்த்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது அது நிதியமைச்சின் கொள்கை தீர்மானம் எனவும் வங்கி முகாமையாளர்கள் சுட்டிக்காட்டினர். இலங்கை முழுவதும் ஒரே நடைமுறையை பின்பற்றப்படுவதாக குறிப்பிட்டார்கள். இருப்பினும் வடக்கில் உள்ள விவசாயிகளின் நெல்லை இங்குள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களை கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார். இதேவேளை அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொடர்பான விவரங்கள் மற்றும் நெல் கொள்வனவு விவரங்களை வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில் துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார். இதன் ஊடாக சில விடயங்களை கண்காணித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நெல் கொள்வனவுக்கு சங்கங்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண கூட்டுறவு திணைக்கள ஆணையாளர் திருலிங்கநாதன் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் கூட்டுறவு திணைக்கள உதவி ஆணையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அத்துடன் நெல்லை மத்திய கொள்வனவு நிலையமூடாக கொள்வனவு செய்து அதனை கட்டுப்பாட்டு விலையில் அரிசியாக்கி விற்பனை செய்வது தொடர்பில் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் முகாமையாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் கலந்துரையாடுமாறும் பணித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.